சொல்லி ஒரு சம்மன் எங்கள் வீட்டில் ஒட்டினதாக எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் உடனே அந்த சம்மனை வந்து ஃபேக்ஸில் அனுப்ப சொன்னேன். அதில் படித்து பார்த்தேன். நீங்கள் 3ஆம் தேதி வரணும் அப்படின்னு அந்த சம்மன் இருந்தது. நான் உடனே அந்த சம்மனுக்கு மரியாதை கொடுத்து அங்கேயே உடனே ஒரு கடிதம் எழுதி நான் 3ஆம் தேதி அந்த சம்மனை பொறுத்தளவுக்கு நான் இப்படி தான் எழுதியிருக்கிறேன். அப்படியே படிச்சிடுறேன். வணக்கம், என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2020 அன்று மீண்டும் விசாரணைக்கு 3ஆம் தேதியை கொடுத்ததுக்கு லெட்டர் கொடுத்துட்டேன். நான் என்ன கொடுத்தேன்னா, எனக்கு வர்றதுக்கு 10 தினங்கள் ஆகும், நான் மருத்துவம் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கடிதம் கொடுத்தேன். 3ஆம் தேதி கொடுத்த கடிதத்தை அதிலே 10 தினங்கள் நான் குறிப்பிட்றேன். ஆனால் உடனே 9ஆம் தேதி வான்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க மறுபடியும். அந்த லெட்டருக்கு தான் நான் எழுதியிருக்கிறேன். என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2020 அன்று மீண்டும் விசாரணைக்கு வர சொல்லி நோட்டீஸ் அனுப்பியுள்ளீர்கள். 3/7/2020 அன்று எனது வழக்கறிஞர் மூலமாக நான் சிங்கப்பூரில் என் உடல் சம்பந்தமாக மருத்துவ சோதனையில் ஈடுபட்டுள்ளேன். எனக்கு 10 தினங்கள் அவகாசம் தாருங்கள் என கடிதம் கொடுத்திருந்தேன். தாங்கள் வழக்கறிஞரிடம் வாய்மொழியாக 5ஆம் தேதிக்கு மேலும் நோட்டீஸ் அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு 5 தினங்களிலே வர சொல்லுகிறீர்கள். 9/7/2002 மீண்டும் என் இல்லத்தில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் 12/7/2020க்குள் மருத்துவ சோதனை முடிந்துவிடும். எனவே தாங்கள் 12/7/2000க்கு மேல் எந்த தேதியில் அழைத்தாலும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நான் கடிதம் வக்கீல் மூலமாக அனுப்பிச்சிருக்கிறேன். எங்கே ஓடுறாங்க, எங்கே ஒளிகிறாங்க, எங்கே பதுங்குறாங்க? மருத்துவத்திற்கு எப்பயும் போகிற மாதிரி போகிறோம். கடிதம் வக்கீல் மூலமாக அங்கேருந்து நாங்கள் கொடுக்குறோம். முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்கிறோம். இவ்வளவுக்கு பின்னாலும் ஓடுறாங்க, ஒளிகிறாங்க, பதுங்குறாங்கன்றது இது அர்த்தமில்லாத கருத்துடைய வார்த்தைகள் தான். அதனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் 2014 மருத்துவம், அந்த தொடர் மருத்துவமாக 2023, அவனுடைய தொடர் மருத்துவமாக 2024 நான் மருத்துவத்திற்காக போயிருக்கிறேன் ஒழிய வேறு எதுவும் நான் சுற்றுலா பயணியாகவோ வேறு எதற்காகவும் அஞ்சியோ நான் போகவில்லை. இவ்வளோ தான் இன்றைக்கி நாட்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு வார காலம் அவர்களுக்கு என்னென்ன கற்பனை தோன்றுமோ அப்படி கற்பனையில் பல்வேறு வகையில் பல மிக நமக்கு பிடித்த நண்பர்கள்லாம் சமூக நலனத்தின்ற பேரில் அவங்களுடைய கற்பனையெல்லாம் அவுத்து விட்டுருக்கிறாங்க. அத்தனை நண்பர்களுக்கும் நான் உங்களையெல்லாம் சந்திப்பதன் மூலமாக ஒரு முழுமையான விளக்கத்தை தந்திருக்கிறேன். இது போதுமான என்று நான் கருதுகின்றேன். ஏற்கனவே உங்க வீட்டுல லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை பண்றாங்க. முதலமைச்சரும் 2 அமைச்சர்கள் தான் குறிப்பிட்டு பேசுறாரு. கரூர்ல ஒன்னு செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு பேசுறாரு, இன்னொன்னு உங்களை குறிப்பிட்டு பேசுறாரு. தொடர்ச்சியாக உங்களை டார்கெட் பண்ணதான் நினைக்கிறீங்க? பொதுவாக என்னை பொறுத்தளவுக்கு டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொறடாவாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார்கள். அதை இந்த அரசாங்கம், குறிப்பாக பேரவையுடைய தலைவர் அவர்கள் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் பேரவைத் தலைவரிடத்தில் பார்ப்பதோ அல்லது அரசு சம்பந்தப்பட்ட எதையாவது கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கொறடாவுக்கு முழு சுதந்திரம் உண்டு. எனவே அந்த 3 நாள் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அதிகமானவைகள் நான் கேட்டிருப்பேன். அதனால் அது என்னுடைய கடமையை நான் சட்டமன்றத்தில் செய்து தானே ஆக வேண்டும். அதிலும் நான் ஒரு மூத்த உறுப்பினர். அதனால் நான் கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்கணும். அது பிடிக்குதா பிடிக்கலையா, நான் சொல்கிற விளக்கம் போருமா போராதா, இல்லை நான் பேசவே கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்பது போகத்தான் தெரியும். 15ஆம் தேதி விசாரணைக்கு கட்டாயம் ஆஜராகுவேன். நானே சொல்லியிருக்கிறேன். நான் 12ஆம் தேதிக்கு மேலே எந்த தேதி கொடுத்தாலும் நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு நான் சொன்னேன். ஆனால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2வது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற காரணத்தினால் அது சம்மந்தமாக நான் பேச முடியாது. அது வழக்கை நான் தொடுத்தனுடைய நோக்கமே நீதி என் பக்கத்தில் இருக்குது. நான் கட்டாயம் நீதிக்கு தலை வணங்குவேன். நீதிமன்றம் எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நான் எந்தவித குற்றமும் நான் புரிஞ்சதில்லை. குற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன். நீதி மீது எனக்கு நம்பிக்கை உண்டு.